1.25 டம்ளர் தோரம் பருப்பை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். அதோட தேவையான உப்பும் மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பருப்பு வாங்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பருப்புகள் நமக்கு கிடைக்கும். ஒரு பருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மேலே தடவி ரொம்ப ஷைனிங்காக இருக்க பருப்பு ஒன்று, இன்னொன்று ரொம்ப டல்லாக கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்கிற பருப்பு. இந்த ரஸ்டிக்காக இருக்க பருப்பை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த பருப்பை நம்ம இப்போ வேக வச்சிட்ருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம சாம்பார் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதோட நம்ம புளியும் ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் ஊற வச்சுக்கிறேன். எனக்கு இந்த சாம்பார் சாதம் பண்ண சொல்லி நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அந்த ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது பெரும்பாலான பேர் சாம்பார் சாதமும் பிஸ்மில்லாபாத்தும் சேம்னு நினச்சிருக்காங்க. சாம்பார் சாதம் வேறு, பிஸ்மில்லாபாத் வேறு. பிஸ்மில்லாபாத்தில் வெங்காயம் வராது, காய்கறிலாம் வராது. வேறல்ஸ் நம்ம சாம்பார் சாதம் பண்ணும்போது வெங்காயம் போடுவோம், காய்கறிலாம் போட்டு மசாலாவை தனியாக வறுத்து அரைச்சி சேர்ப்போம். இதே பிஸ்மில்லாபாத்தில் பார்த்திங்கன்னா மசாலா பவுட்ரு அரைச்சி சேர்ப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. பருப்பும் ரைஸும் சேர்ந்து பண்ணுற ஒரு சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே இருக்குது. அதோடய ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி நான் சாம்பார் சாதம் பண்ணுறேன். இன்னொரு எபிசோடில் நான் பிஸ்மில்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதை எப்படி பண்ணுறது, பர்ஃபெக்டாக சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? என் அன்பு வணக்கம். இப்போ நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். எதுக்கு? என்கிட்ட தான் சாம்பார் பொடி இருக்கேன். நான் தினமும் வீட்டில் சாம்பார் வைக்கிறதுக்கு. அதை வச்சு நான் சாம்பார் சாதம் பண்ணிடக்கூடாதா? கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு பண்ணலாம், நல்லாவும் இருக்கும். இப்படி நான் காட்டுற இந்த மசாலாவை நல்லா வறுத்து அரைச்சி இப்படி பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் ஒரு லெவல் எக்ஸலண்ட்டாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். அதுலேயும் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் சில விஷயம் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்ப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் நான் போட்டு தேங்காயையும் வறுத்து அரைச்சி சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு டாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு. நம் தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் ஜீரகம், லேசாக செவக்க ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 முறி தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது ஆறுற கேப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். அதுக்கு 1 கேரட்டை பீல் பண்ணி வெட்டிக்கலாம். ஒரு முருங்கைக்காவை வெட்டிக்கலாம். அதுக்கப்புறமா 1 உருளைக்கிழங்கை நான் தோலோடு கட் பண்ணி சேர்க்க போகிறேன். அப்படி தோலோடு கட் பண்ணி சேர்க்கறதுக்கான காரணம் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் அப்படி சேர்க்குறேன். இல்லை எனக்கு தோல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தோலை நீக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. வறுத்து வச்சிருந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். மசாலாவை சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாம்பாரோ சாம்பார் சாதமோ இல்லை நீங்கள் எந்த டிஷ்ஷு பண்ணுறதா இருந்தாலும் சரி, தாளிப்பை கடைசியில் போடுங்க. கடைசியில் போடும்போது தான் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லஸ்ட்டாக கிடைக்கும். அந்த டிஷ்ஷில் இருக்க ஃப்ளேவர்ஸும் வெளியே எடுத்துகிட்டு வரும். அதே சமயத்தில்
ஆரம்பிக்கும் போதே தாளிப்புலேருந்து ஆரம்பித்தாலும் நல்லா தான் இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ தாளிப்பை எப்போவுமே கடைசியில் போட்டு பாருங்கள், அப்போ தான் அதோடய டிஷ்ஷு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மிளகாவை கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 3 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பும் சைட் பை சைடில் வெந்துட்டுருக்கு. எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்குள்ளே இந்த பருப்பை நம்ம நல்லா மசிச்சிக்கலாம். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். முருங்கைக்காய்லாம் நல்லபடியாக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நான் 1.25 டம்ளர் போட்டிருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 1.25 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் அரிசியை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். குழைய வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாவை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் காய்பொடி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.